திராவிடமா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் அண்ணா திராவிட தலைப்பு இருக்கிறார். Meanwhile, நீங்க யாரோ கேட்டுட்டு இருக்காங்கல்ல, பெரிய பெரிய பதவியில உட்காந்துக்கிட்டு திராவிடனா என்ன, திராவிடனா என்ன, நடந்திருக்க இந்த கல்யாணம் இதுதான் திராவிடம். கர்மா 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 அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னா, நாம் இன்னைக்கு என்ன செய்யறோமோ நாளைக்கு அதை தான் நம்ம அனுபவிப்போம், அவ்வளவுதான். இந்த இடத்துல அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அரசியலாக்கப்பட்ட ஒரு கூட்டம் அப்படிங்கிறது திமுக கூட்டமா இல்ல அரசியலாக்கப்படாத ஒரு கூட்டம் தாவேகாவினுடைய கூட்டமா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி இருந்துச்சு. ஏன்னா இந்த இரண்டு பேருமே மாத்தி மாத்தி பெரிய மாநாடு பெரிய அளவுல கூட்டத்தை கூட்டிட்டு இருக்காங்க. அதிமுக ஒரு பக்கமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டம். இதற்கு மத்தியில விஜய் அவர்கள் புதுசா கட்சி தொடங்கிலிருந்து திமுகவுக்கு தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான கருத்துக்களையும் பார்க்க முடியுது. இதுல விஜய் அவர்களுடைய கட்சி மாநாடு நடக்குது, நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது பயங்கரமான வெயில். அந்த வெயிலை சமாளிப்பதற்காக தாவேகா கூட்டத்துக்கு வந்த நபர்கள் என்ன செய்யறாங்க, சேரை தூக்கி தலைக்கு மேல வச்சுக்கிறாங்க. என்னடா இது கோமாளி கூட்டமா இருக்கு, தற்கொலை கூட்டமா இருக்கு, சேரை தூக்கி தலையில வச்சுக்கிட்டீங்களா, இதுக்கு பதிலாக அங்க ஒரு பந்தல் போட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். ஈவன் அரசியல் தலைவர்களுடைய கூலிக்கு மாரடிக்கக்கூடிய நிறைய பத்திரிகையாளர் போர்வையில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் அண்டாக்கள் இவங்க எல்லாருமே பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே ஒரு நிலைமை அவங்க கட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க.